மோஸ்ட் அன்எக்ஸ்பெக்டட் லான்ச் ஃப்ரம் மாருதிங்க. ஸோ மாருதிட்ட இருந்து இப்படி ஒரு வெஹிக்கிள் எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பார்க்காத விதமாக அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லுவேன். ஸோ நியூ விக்டோரிஸ், அதுவும் அரினால நமக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபுல்லி ஃபீச்சர் லோடட் வெஹிக்கிளா இந்த விக்டோரிஸ் வந்து நமக்கு மாருதி வந்து தந்திருக்காங்கன்னு தாங்க சொல்லணும். அது அள்ளி போட்டு எடுத்துட்டு வந்தனா அதான் தெரியும். அள்ளி போட்டியா? அவன் கை காட்டுறத பாருங்க, அள்ளி போட்டேன்றான்டா. ஸோ இதனால வரைக்கும் ஒரு ஃபீச்சர் லோடு அப்படின்னா அவங்க நெக்ஸா செக்மெண்ட்ல கொடுத்துருந்தாங்க. பட் ஃபர்ஸ்ட் டைம் அரினால இந்த விக்டோரிஸை இது வரைக்கும் மாருதியிலே இல்லாத ஃபீச்சர்ஸான அடாஸ் லெவல் 2க்கான அடாஸ், அது மட்டும் இல்லாமல் ரியர் பூட் ஓப்பனிங் எல்லாமே அந்த கெஸ்டர் ஃபங்க்ஷனும் வரக்கூடிய எல்லாமே இந்த வெஹிக்கிளை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி நமக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. 10.49 லட்சத்துக்கு இந்த வெஹிக்கிள் நமக்கு அறிமுகம் படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த வெஹிக்கிள் என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் அதுக்குலாம் சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். ஆப்வியஸ்லி நம்ம கூட இருக்கிறது வந்து டாப் வேரியன்ட் தான். ஸோ இதை வந்து நம்ம டெஸ்ட் ட்ரைவுமே பண்ணியிருக்கோம். ஸோ அதோட மாண்டேஜ் எல்லாமே தொடர்ந்து உங்களுக்கு வீடியோவை பாருங்க. இந்த வண்டி எப்படி உங்களுக்கு ஓட்டுறது இருக்கு எல்லாமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கணும், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டீடைல்டு பிரைஸ் டீடைல்ஸ்க்கு திருச்சியில் இருக்கக்கூடிய ஏபிடி மாருதி ஷோரூம் உங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் ஸ்க்ரீன்லேயே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருங்க. மறக்காம கேட்டு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா கரண்டாக அவைலக்கூடிய ப்ரைசிங் அண்ட் வேரியன்ட் அதெல்லாம் பொறுத்து உங்களுக்கு ப்ரைசிங் டீட்டெயிலாக சொல்லுவாங்க. நியூ விக்டோரிஸை பற்றி பேசணும்னா நம்ம இதோட டிசைனிங்ல இருந்தாங்க ஸ்டார்ட் பண்ணியே ஆகணும். ஏன்னா ஒரு ப்ராப்பரான அந்த ஒரு விண்டேஜ்னு நம்ம சொல்ல முடியாது, அந்த 90s 2000 காலகட்டத்தில் இருந்தக்கூடிய அந்த ஒரு மிட் சைஸ் எஸ்யூக்கான டிசைன் லாங்குவேஜை அப்படியே இப்போ கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லுவேன். ஸோ அந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமேஜஸ் கூட சைடில் கொடுக்குறேன். நமக்கு லேண்ட்ரோலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டிசைனிங் செக்மெண்ட்ல தான் இருக்கும். பட் அப்போ வந்து ரொம்பவே ஒரு பாக்ஸி மாதிரி இருக்கும். பட் இப்போ வந்துட்டு நல்லாவே ஒரு கர்வியா இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரியான மாடர்ன் ஃபீச்சர்ஸ் லைட்டிங் செட்டப் வந்து எல்லாமே ஆட் பண்ணி கொடுத்த மாதிரியான ஒரு டிசைனிங்ல இந்த வெஹிக்கிள் வந்து இப்போ நமக்கு இருக்குன்னு சொல்லுவாங்க. லென்த் வைஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4360 mm இந்த வெஹிக்கிளோட ஓவரால் லென்த் இருக்கு. வீல் பேஸ் 2600 mm வீல் பேஸ்ல தான் இந்த வெஹிக்கிள் நம்ம உருவாக்கி இருக்காங்க. லைட்டிங் செட்டப் எல்லாமே நமக்கு கம்ப்ளீட்டா எல்இடி தாங்க. ஸோ அதுல எல்லாமே நம்ம எதுவும் குறை சொல்ல முடியாது. நீங்க பேஸ் வேரியன்ட் எல்எக்ஸி வேரியன்ட் போறீங்கும் போது உங்களுக்கு ஹாலஜன் ப்ரொஜெக்டரா இருக்கும். இந்த டாப் வேரியன்ட்ல நமக்கு கம்ப்ளீட்டா எல்இடி கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் டிசைனிங் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் போர்ட்ல 2 சைடு 2 லைன்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த இடம் வந்து ஸ்ட்ரைட்டா போற மாதிரியான ஒரு இது இருக்கு, கர்வியா இல்ல நமக்கு. ஸோ இது வந்து இப்படி ஸ்ட்ரைட்டா கொடுத்துருக்கிறது வந்து டிரைவிங்ல நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். ஸோ உள்ள இருந்து பார்க்கும்போது போனட் நல்லாவே விசிபிளா இருந்துச்சு நமக்கு. சென்ட்ரா சுசுகியோட லோகோ 360 கேமரா வந்துருது. அண்ட் ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சார்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல கொடுத்துருக்காங்க. ஏன்னா நமக்கு லெவல் 2 அடாஸ் இருக்கும், எல்லா விஷயங்களும் இதுலயே வந்திருக்கு. கீழே பாத்தீங்கன்னா ஸ்கிட் பிளேட்ஸ் வந்து சில்வர் கலர்ல கொண்டு போயிருக்காங்க. அண்ட் ஏரோடைனமிக் வைஸ் இந்த வெஹிக்கிள் ரொம்பவே நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவேன். ஸோ இந்த இடத்துல பார்க்கலாம் நமக்கு அந்த ஏர் வென்ஸ் போறதுக்கான கேப் எல்லாமே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது இங்கிட்டு போயிட்டு பின்னாடி வந்து நமக்கு ரிலீஸ் ஆகிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கொடுத்து நல்லாவே நமக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ லுக் வைஸ் ரொம்பவே நல்லா இருக்கு. இங்க பாருங்க, ஃப்ரேம் இவ்வளவுதான் வச்சிருக்கேன். இதை விட்டு வெளியே போனீங்கன்னா வெளியே போயிடுவீங்க, அதாச்சும் அவுட் ஆயிடுவீங்க. இப்போ என்ன பண்றது உள்ள வர்றதுக்கு? எக்ஸ்கியூஸ் மீ, மே ஐ கம் இன் கேட்டு வாங்க. ஸோ லுக் வைஸ் நமக்கு ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த தூரத்துல இருந்து பார்க்கும்போது ஒரு முஸ்டாஷ் ஃபீலிங்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடம்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு 2 சைடு மீசை இந்த மாதிரி இறக்கி விட்டுருப்போம்ல, அந்த மாதிரி ஒரு டிசைனிங் செட்டப் இதெல்லாமே நமக்கு போயிருக்கு. அண்ட் லைட் ஃபாக்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு சின்னதா ரவுண்ட் டைப்ல கியூட்டா நம்ம கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுவேன். ஸோ லுக் வைஸ் பாக்குறதுக்கு ஒன்னொன்னும் ரொம்பவே நல்லா இருக்குங்க, புதுசா இருக்கு, நல்லா இருக்கு. சைடு வைஸ் பார்க்கும்போது டைமென்ஷன்ஸ் நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன். கலர்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 9 கலர்ஸ்ல இருக்குங்க. 7 மோனோடோன், 3 டூயல் டோன் சொல்லிட்டு 9 கலர்ல இருக்கு. நம்ம கூட இருக்கிறது ஒரு டூயல் டோன் ஆப்ஷன் தான். அண்ட் வீல்ஸ் பாத்தீங்கன்னா 17 inch வீல்ஸ் பேஸ் வேரியன்ட்ல இருந்தே நம்ம கொண்டு போயிருக்காங்க. 215/60 ப்ரொஃபைல்ஸ்ல கொடுத்துருக்காங்க. பேஸ் வேரியன்ட் நீங்க போறீங்க போது உங்களுக்கு ஸ்டீல் வீல்ஸ் வரும். டாப் வேரியன்ட்ல அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் வீல் சைஸ் வந்து 17 inch தான் எல்லாத்துலயுமே. அண்ட் ஓஆர்எம்ஸ் எல்லாமே நமக்கு பாடி கலர் அண்ட் டூயல் டோனுக்கு வந்து டூயல் டோன் கலர் கொடுத்து 360 கேமரா எல்லாமே இங்கேயே கொடுத்துருக்காங்க. பிளஸ் ஃபீச்சர்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா இது ரிட்ராக்டபிள் அண்ட் எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிளா வந்துருது. அதுல இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே வந்துருது. ரெக்வஸ்ட் சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சைட்லையும் பாத்தீங்கன்னா வீல் ஆர்ச் அண்டர் த பாடி, ஸோ ரன்னிங் பேட் எல்லாமே இந்த பிளாக் கலர் கிளேடிங் கொண்டு போயிருக்காங்க. அண்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு 210 mm வருதுங்க. ஸோ நல்ல ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ்னு சொல்லுவேன். ஸோ இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் 210 mm கொடுத்துருக்குது. பிளஸ் 17 inch வீல்ஸ் இது எல்லாமே சேர்த்து ஆன் ரோட் டிரைவிங் எக்கனாமிக்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. ஸோ நீங்க அடுத்த டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ்மே நீங்க பாப்பீங்க. ஃபியூயல் டேங்க் பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் சைடு தான் 45 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்க வகையில கொடுத்துருக்காங்க. டெயில் செக்ஷனை பொறுத்த வரைக்கும்
டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெயில் லைட்ல தாங்க. ஸோ டிசைனிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு நிறைய கட்ஸ் அண்ட் கர்வ்ஸுங்கிறது இல்லை, ஸ்ட்ரைட்டா எடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ ஸ்லோப்பு பிளஸ் இங்க ஒரு ஸ்ட்ரைட் அந்த மாதிரி நம்ம கொண்டு போயிருக்காங்க. அண்ட் இந்த செட்டப்பை மட்டும் பாத்தீங்கன்னா நமக்கு பிரீசார்லாம் இருக்க மாதிரியான ஒரு கட்ஸ் அண்ட் கர்வ்ஸ்ல இருக்கு. பட் லைட்டிங் வந்து கனெக்டிங் தான் போயிருக்கு. பட் நமக்கு விட்டு விட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ஹைவேஸ்ல எல்லாமே இந்த விட்டு விட்டு ஒரு கோடு போட்டிருப்பாங்களா அந்த மாதிரியான ஒரு லைட்டிங் செட்டப்ல நமக்கு போயிருக்கு. சைட் வைஸ் பாத்தீங்கன்னா இதுவுமே அந்த முஸ்டாச்ல சைட்ல வர மாதிரியான ஒரு செட்டப். ஸோ சைட்ல மட்டும் இறங்குற மாதிரி நமக்கு கொடுத்து அப்படியே கொண்டு போயிருக்காங்க. கீழே சில்வர் கலர் ஸ்கிட் பிளேட்ஸ், 4 பார்க்கிங் சென்சார்ஸ், ரிஃப்ளெக்டர்ஸ் இது எல்லாமே வந்துருது. கேமரா பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல நமக்கு பிளேஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி ஃபீச்சர்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா டாப் வேண்ட்ல ஆப்வியஸ்லி ஷார்ப்ன் ஆண்டனா, ரியர் டிஃபாகர், வைப்பர் எல்லாமே வந்துரு. சைட்ல பாத்தீங்கன்னா ரூஃப் ரைல்ஸுமே சில்வர் கலர்ல கொடுத்துருக்காங்க. ஸோ பேஸ் வேரியன்ட் எல்எக்ஸில வராது, அதுக்கு அடுத்து விஎக்ஸ்ல இருந்தே வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ அது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து வேரியன்ட்டை வந்து டீடைல்டா ஒன் பை ஒன்னா கொண்டு வரேன். ஸோ அப்போ எல்லாமே நம்ம டீடைல்டா பார்க்கலாம். அண்ட் ஸ்மார்ட் ஹைபிரிட் பேட்சிங் வந்துருது. ஸோ இதுல பேஸ் வேரியன்ட்ல இருந்து ஸ்மார்ட் ஹைபிரிட் தான் கொடுக்குறாங்க. ஸோ பூட் ஸ்பேஸ் உங்களுக்கு நான் காமிச்சிட்டு நம்ம டைரக்டா டிரைவ் போயிடலாம். ஸோ பூட்டை பொறுத்த வரைக்கும் இந்த வெஹிக்கல்ல வந்து நமக்கு கெஸ்டர் ஆப்ஷனும் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரிக் ரிலீஸ் பிளஸ் எலக்ட்ரிக்கலாவே உள்ள இருந்து நம்மளால ஆப்ரேட் பண்ண முடியுங்க. ஸோ கீ என் கையில இருக்கு. நான் எலக்ட்ரிக் ரேஸ் கொடுத்தோம்னா எலக்ட்ரிக்கலாவே ஓப்பன் ஆகுது. நம்ம மேனுவலா பண்ணணுங்கிற ஆப்ஷன்ஸ் கிடையாது. இது பூட் ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 490 லிட்டர் 489 லிட்டர் நினைக்கிறேன் அந்த ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. பார்சல் டாப் வேரியன்ட்ல வந்தது, பேஸ் வேரியன்ட்ல வராது. மற்றபடி நல்ல ஒரு ஸ்பேஸுங்க, ஒரு ஆளே உள்ள உட்காரலாம், நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்கு. சைட்ல எல்லாமே பார்த்தாலும் நமக்கு ஹூக் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு 12 வோல்ட் போட்டுமே வருதுங்க டாப் வேரியன்ட்ல. பிளஸ் லைட் ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. ஸோ லைட் வந்து ஹாலஜன் யூனிட்டா கொடுத்துருக்காங்க. பட் லைட் ஆப்ஷன் கொடுத்துருக்கிறது நல்ல விஷயம். அண்ட் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா ஸ்பேர் வீல். ஸோ நமக்கு ஸ்பேர் வீல் விக்டோரிஸ்ல வரது இல்லைங்க. என்னடா உள்ள ஒண்ணுமே இல்ல. நான் தான் இல்ல இல்லன்னு தானே சொன்னேன். நீங்க தானே வம்பா வரைக்கும் வந்து பைக்குள்ள இறங்கி எல்லாம் பாக்குறீங்க. எந்த மாடல்லையுமே ஸ்பேர் வீல் வந்து வரது இல்ல. நமக்கு பஞ்சர் கிட் தான் கொடுக்குறாங்க. ஸோ பஞ்சர் கிட்ட பத்தி எல்லாமே நான் உங்களுக்கு ஷார்ட்ஸ்ல அப்டேட் பண்றேன். பட் இந்த பேடிங் நல்லாவே இருக்கு. உங்களுக்கு ஸ்பேஸ் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் வேணும் அப்படின்னா இந்த இடத்தையுமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டிசைனிங் வைஸ் அவங்க வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பட் காஸ்ட் கட்டிங்கா இல்ல ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கா போறாங்களான்னு தெரியல. ஸ்பேர் எல்லாமே எடுத்துட்டாங்க. அண்ட் இந்த நியூ விக்டோரிஸ்ல பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட்ல லெவல் டெராஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம். எக்கச்சக்கமான பட்டன்ஸ் இருக்குங்க. ஸோ ஃபீச்சர்ஸ் எல்லாமே நமக்கு பட்டன்லயே ஆக்டிவேட் பண்ற மாதிரி கொடுத்துருக்கேன். எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். டோர் ஓப்பனிங் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு வைடான டோரு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 70 டிகிரி நமக்கு ஓப்பன் ஆகுது. இன்க்ரஸ் நல்லாவே இருக்குங்க. ஸோ நீங்க பார்க்கலாம் இன்க்ரஸ் நல்லாவே இருக்கு. ஸோ சன்ரூஃப் ஓப்பன் இருக்கும், இந்த சவுண்டு கேட்குதுங்க. அண்ட் டிரைவர் சீட் பாத்தீங்கன்னா வந்து நமக்கு எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிளா கொடுத்துருக்காங்க. ஸோ டாப் வேரியன்ட்ல எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் டிரைவர் சீட் நமக்கு வந்துருது. ஸோ அதனால பொசிஷன் வந்து நமக்கு டிரைவருக்கு ஏற்ற மாதிரி ஈஸியா வச்சுக்க முடியுது. அண்ட் இந்த டோர் பேடிங்ஸ்லயுமே பார்க்கலாம் இன்ஃபினிட்டி பை ஹார்மன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே இன்ஃபினிட்டி ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. டால்பி அட்மாஸ்மே நமக்கு இருக்கு. ஸோ அதனால சவுண்ட் சிஸ்டம்லாம் நல்லா இருக்க வகையில நமக்கு டியூன் பண்ணியிருக்காங்க. அண்ட் டோர் பேடிங்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒயிட் வித் பிளாக் அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இந்த பேரிங்ஸ் எல்லாமே பேனா பிளாக் பினிஷ்ல கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொரு நல்ல விஷயம் சொல்லட்டுங்களா, இந்த பேனா பிளாக் பினிஷ் வந்து நமக்கு பேஸ் வேரியன்ட் எல்எக்ஸி வேரியன்ட்ல கொடுத்துருக்காங்க. பட் இந்த டோர் ஓப்பனர்ஸ் பாத்தீங்கன்னா பேஸ் வேரியன்ட்ல பிளாக் கலர் தான் கொடுத்துருப்பாங்க. நமக்கு டாப் வேரியன்ட் எல்லாமே சில்வர் கலர்ல வந்துருது. அண்ட் பவர் விண்டோ பட்டன்ஸ், எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்டபிள் பட்டன்ஸ் எல்லாமே இங்க வந்துருது. ஸோ எல்லாமே அஸ் யூஷுவல் மாருதி கார்ஸ்ல பாத்துருக்கக்கூடிய ஒரு செட்டப்ல நம்ம கொண்டு போயிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா ஒரு 1 லிட்டர் பாட்டில் ஹோல்டர் அண்ட் நீங்க கிளாத் அந்த மாதிரிலாம் வச்சுக்கிறதுக்கான பேடிங்ஸ் இருக்கு. ஸோ அந்த சுவிச்சஸ் பாத்தீங்கன்னா இந்த இடம் தாங்க. ஸோ டிரைவருக்கு ரைட் சைட் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான சுவிச்சஸ் நீங்க பார்க்கலாம். ஸோ புஷ் பட்டன் ஸ்டார்ட் ஃபர்ஸ்ட், அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஹெட் அப் டிஸ்பிளே நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதுக்கான கண்ட்ரோல் சுவிச்சஸ் எல்லாமே இங்க இருக்கு. பொசிஷன் வச்சுக்கலாம், பிரைட்னஸ் வச்சுக்கலாம், அண்ட் இதோட ஆன் ஆஃப். ஸோ அதுக்கான சுவிச்சஸ் எல்லாமே இங்க கொடுத்துருக்காங்க. இங்க கீழே பாத்தீங்கன்னா ஒரே பட்டன்ஸா இருக்குங்க. ஸோ நமக்கு இது பாத்தீங்கன்னா தெரியும் ஹெட்லைட் லெவல் அட்ஜஸ்டர். ஸோ அதுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா 360 டிகிரி கேமரா இருக்குன்னு சொன்னேன். ஸோ அதுக்கான வீவிங்கான ஒரு பட்டன் இங்க கொடுத்துருக்காங்க. ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆன் ஆஃப். ஸோ இது பாத்தீங்கன்னா லேண்ட் டிபார்ச்சர் வார்னிங். ஸோ அந்த லேண்ட் டிபார்ச்சர் வந்து நமக்கு ஹைவேஸ்ல போகும்போது நம்ம டிரைவிங்ல சொல்லியிருப்பேன். ஸோ அதுக்கான இது வந்து இங்க நம்ம கொடுத்துருக்காங்க. அண்ட் இது பாத்தீங்கன்னா டெயில்கேட் ஓப்பனிங். ஸோ அதுக்கான இது கொடுத்துருக்காங்க. அண்ட் டெயில்கேட் க்ளோஸ் பண்ணும்போது நம்ம பட்டன் அழுத்திருப்போம். ஸோ இந்த பட்டனை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அது ஒர்க் ஆகாது, நம்ம மேனுவலா புத்துற மாதிரி இருக்கும். இது ஆன் பண்ணிக்கிட்டோம்னா எலக்ட்ரிக் பட்டன் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இங்க பாத்தீங்கன்னா கொலிஷன் அவாய்டன்ஸ். ஸோ அதுக்கான இதெல்லாமே இங்க கொடுத்துருக்காங்க. அடுத்து ரியர் பார்க்கிங் சென்சார்ஸ். ஸோ அதுக்கான பட்டன் இங்க இருக்கு. அடுத்து இங்க பாத்தீங்கன்னா ஐடில் ஸ்டார்ட் ஸ்டாப். ஸோ அதுக்கான பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல இருக்குங்க. கீழே பாத்தீங்கன்னா போனட் ஓப்பனிங், ஃபியூல் ஓப்பனிங் எல்லாமே நம்ம கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஆட்டோமேட்டிக் வேரியன்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு ப்ராப்பர் டெட் படலுமே வந்துருது. ஸோ டேஷ்போர்ட் செட்டப்பும் நமக்கு கம்ப்ளீட்டான ஒரு நியூ ஸ்டைல். அந்த தீமும் பாத்தீங்கன்னா நமக்கு அந்த ஒயிட் தீம்லயே எடுத்துட்டு போயிருக்காங்க. அதனால ரொம்பவே ப்ரீமியம்னஸா இருக்குங்க. அந்த கிளாஸ்ட்ரோபோபிக் ஃபீல் அதெல்லாம் எதுவுமே கிடையாது.
இந்த எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த ஒரு பேனா பிளாக் ஃபினிஷ்ல கொடுத்து இந்த சில்வர் கலர் லைன்ஸ் எல்லாமே அப்படியே நமக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க. இங்க டோர்ஸ் எல்லாமே அப்படியே நமக்கு டிராவல் ஆயிருக்கு பேனா பிளாக் ஃபினிஷ்ங்கிறது. ஸ்டேரிங், ஸோ இந்த நியூ மாடலை பொறுத்த வரைக்கும் ஸ்டேரிங் ஒரு நியூ ஸ்டேரிங் ரொம்பவே பிரீமியமா இருக்குன்னு சொல்லுவேன் பாக்குறதுக்கு. அண்ட் இந்த மாடல் பாத்தீங்கன்னா நமக்கு அரினால தான் லான்ச் பண்ணிருக்காங்க. இருந்தாலும் பேஸ் வேரியன்ட்ல இருந்தே ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசிஸ் எல்லாமே நம்ம கொடுத்துறாங்க. மோஸ்ட்லி நெக்ஸால தான் அந்த மாதிரி வரும் ஃபீச்சரோட. பட் இந்த தடவை நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி ஃபுல்லி ஒரு ஃபீச்சரோட பேஸ் வேரியன்ட்ல இருந்து வர மாதிரி நம்ம கொண்டு போயிருக்காங்க. அண்ட் ஆட்டோமேட்டிக் வேரியன்ட்டும் பேடல் ஷிஃப்டர்ஸ் எல்லாமே வருது. ஸ்டேரிங் பாத்தீங்கன்னா டில்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டோட வருதுங்க. டெலஸ்கோபிக் கிடையாது, டில்ட் இருக்கு. டாப் வேரியன்ட்ல பேசி எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் எல்லாமே வந்துருது. சீட் எல்லாமே எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிளா கொடுத்துருக்காங்க. ஹெட் அப் டிஸ்பிளே எல்லாமே நான் சொல்லிட்டேன். லெவல் 2 அடாஸ்க்கான என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாமே சொல்லியிருந்தோம். இன்ஃபோடைன்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 10.25 இன்ச்சஸ்ல ஒரு நியூ இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஸோ நீங்க பார்க்கலாம் மெனு ஆப்ஷன்ஸ்ல இருந்து எல்லாமே இருக்கு. ஸோ அலெக்ஸ் எல்லாமே நமக்கு இன்பில்ட்டா வந்திருக்கு. அமேசானோட அலெக்ஸ் எல்லாமே வந்துட்டு ஆண்ட்ராய்டு ஆப்பிள் கார்ப்ளேமே ஒயர்லெஸ் சப்போர்ட்டா நம்ம கொடுக்குறாங்க. ஸோ இங்க நீங்க பாத்தீங்கன்னா ஒயர்லெஸ் சார்ஜர் வந்துருது. ஸோ சென்ட்ரல் கன்சோல்ல கீழே ஒயர்லெஸ் சார்ஜர் வந்துருது. நம்ம சார்ஜுமே போட்டிருக்கோம். அண்ட் இங்க பாத்தீங்கன்னா 12 வோல்ட் 120 வாட்ஸ் வரைக்கும் சப்போர்ட் இருக்கக்கூடிய ஒரு 12 வோல்ட் சப்போர்ட் இங்க கொடுத்துருக்காங்க. டைப் சி 2 டைப் சிக்கான போர்ட் இங்க வந்துருது நமக்கு. அண்ட் இந்த டாப் வேரியன்ட்ல சீட் ஃப்ரண்ட் டிரைவர் அண்ட் கோ டிரைவர் சீட் ரெண்டுமே பாத்தீங்கன்னா கூல்டு ஃபங்க்ஷனோட இருக்குங்க. ஸோ அதுக்கான ஃபங்க்ஷன்ஸ் சுவிச்சஸ் வந்து இங்க நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஆன் பண்ணிக்கும் போது நமக்கு பேக்ல வந்து கூலிங்கா நம்ம வச்சிருக்கோம். வேர்க்கா ஸ்வெட்டுங்கிறது அந்த அளவுக்கு ஆகாதுன்னு சொல்லலாம். அண்ட் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா பார்க்கிங் பிரேக் எலக்ட்ரிக்கா வருது. ஹோல்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்திருக்கு. ஸோ இதான் இந்த வெஹிக்கிளோட கீ. ஸோ கீழே பாத்தீங்கன்னா நமக்கு பூட் ஓப்பனிங்கான இது எல்லாமே நமக்கு கொடுத்துருக்காங்க. பிளஸ் ஆம்ரெஸ்ட், டிரைவர் ஆம்ரெஸ்ட் பாத்தீங்கன்னா அட்ஜஸ்டபிளா வந்திருக்கு. அண்ட் அதுலயுமே ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. கிளவ் பாக்ஸுமே நமக்கு ஒரு டீசன்ட் சைஸ் ஆஃப் கிளவ் பாக்ஸ் இருக்குங்க. அந்த மாதிரி சன்வைசர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 2 சைடுமே மிரர்ஸ் வித் லைட்டோட நம்ம கொடுத்துருக்காங்க. ஆட்டோடிம் IRVMs எலக்ட்ரிக்கலா வர மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. லைட்ஸ் எல்லாமே நமக்கு ஹாலஜன் செட்டப்ல போயிருக்கு. ஸோ இவ்வளவு கொடுத்துட்டு மாருதி இன்னும் ஹாலஜன் செட்டப் கொண்டு போயிருக்காங்க. ஹாலஜன் செட்டப்ங்கிறது இந்த ஃபாக் டைம் நைட் டைம் எல்லாமே கொஞ்சம் இதா இருந்தாலும் எல்இடிங்கிறது கொஞ்சம் இன்னுமே விசிபிலிட்டி வைஸ் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். அண்ட் சன்கிளாஸ் ஹோல்டர் வந்துருங்க. இந்த வெஹிக்கிள் சன்கிளாஸ் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் சன்ரூஃப்கான சுவிச்சஸ் எல்லாமே இங்க நமக்கு வருது. SOS இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம ஓப்பன் பண்ணிட்டு ப்ரெஸ் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க வண்டி வாங்கும் போது உங்களுக்கான நம்பர் SOS நம்பர் வந்து இதுல நமக்கு இதை பண்ணி கொடுப்பாங்க. ஓகே. அண்ட் ஸ்டேரிங்ல நீங்க பார்த்தாலுமே இந்த பேனா பிளாக் ஃபினிஷோட நல்லாவே ப்ரீமியமா இருக்கு. நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இதுலயே நமக்கு வருதுங்க. ஸோ க்ரூஸ் கண்ட்ரோலு, இந்த லைன் டிபார்ட்ஸ் எல்லாமே எந்த லெவல்ல வைக்கணுங்கிற எல்லாமே இதுலயே நமக்கு வருது. அந்த சுவிச்சஸ் பாத்தீங்கன்னா நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரீமியம்னஸா இருக்குன்னு சொல்லுவேன். அது இந்த நாப் எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ வால்யூமுக்கும் பாத்தீங்கன்னா செப்பரேட்டா நாப் கொடுத்து இதுலயே மியூட் வர மாதிரி எல்லாமே நம்ம கொண்டு போயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் மாருதி இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டருக்கு வந்து அந்த நாப் டைப் கொடுப்பாங்க. அந்த மாதிரி இல்லாம இதுலயே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம கொண்டு வந்திருக்காங்க. இந்த சைடு பாத்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இதுலயே நமக்கு வருது. பிளஸ் அந்த கால்கானதுமே இருக்கு. ஸோ ஒரு நியூ ஸ்டேரிங் வீல் நிறைய நியூ ஃபீச்சர்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லுவேன். டாப் வேரியன்ட்ல இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரும் ஒரு கலர்ஃபுல் TFT டிஸ்பிளேவே கொண்டு போயிருக்கிறது வந்துட்டு ரொம்பவே நல்லா இருக்கு. ஃபுல்லி டிஜிட்டலா வந்திருக்கு. ஸ்பீடோமீட்டர், RPM மீட்டர், MID டிஸ்பிளே, டெம்பரேச்சர், ஃபியூயல் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டா நமக்கு இதுல வந்து இதாவே போயிருக்கு. டிஜிட்டலாவே கொண்டு போயிருக்காங்க. ஸோ ஃபீச்சர்ஸ் வைஸ் இதாங்க. ஸோ அடுத்து நம்ம டிரைவ் பண்ணிட்டு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்றேன். அதுக்கு அடுத்து நம்ம ரியர் ரோவோ கம்ஃபர்ட் எல்லாமே பார்க்கலாம். ஸோ நியூ விக்டோரிஸ் நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். எனக்கு வண்டியை பார்த்தோன்னு தோணுன பெரிய விஷயம் பாத்தீங்கன்னா வண்டி ஓட்டுறதுக்கு எப்படி இருக்கும். பெரிய வண்டியா இருக்கு, சிட்டிக்குள்ள ஓட்டுறதுக்கு கம்ஃபர்டபுளா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு டவுட் இருந்துச்சு. பட் வண்டிக்குள்ள ஏறி இந்த டிரைவர் சீட்ல உட்காந்தோன்னா பாத்தீங்கன்னா விசிபிலிட்டி ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஸோ அதான் ஃபர்ஸ்ட் ஒரு இம்ப்ரெஷன், குட் இம்ப்ரெஷன் சொல்லுவோம்ல. ஸோ அந்த வகையில வீவிங் ஆங்கிள் ரொம்பவே நல்லா இருக்கு. ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா போனட் அந்த எட்ஜ் வரைக்கும் எனக்கு நல்ல விசிபிளா இருக்கு. லெஃப்ட் அண்ட் ரைட் கார்னரும் நல்ல விசிபிளா இருக்கு. அதனால நீங்க சிட்டிக்குள்ள எல்லாம் ஓட்டுறீங்க அப்படிங்கும் போது நமக்கு ஈஸியா கணிச்சு ஓட்ட முடியும். ஸோ எந்த மாதிரி இருக்குங்கிறத நம்ம ஈஸியா கணிச்சு ஓட்ட முடியும். அந்த அளவுக்கு நல்லாவே இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஓட்டி இருக்கிறது பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் ஹைப்ரிட்லேயே டாப் வேரியன்ட் ZXi பிளஸ்ல ZXi பிளஸ் ஆப்ஷன்ல வரக்கூடிய டாப் வேரியன்ட்ல இதுக்கு அடுத்து 4 வீல் ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ அது இது 4 வீல் டிரைவ் கிடையாது. அண்ட் பேஸ் வேரியன்ட் பாத்தீங்கன்னா LXiல இருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. LXi, VXi, ZXi ஆப்ஷன் இதுதான் வேரியன்ட். பட் இதுல வந்துட்டு நமக்கு ஸ்மார்ட் ஹைப்ரிட், ECVT அண்ட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதுல நமக்கு வருது. வேரியன்ட் வைஸ் வேரியன்ட் எக்கச்சக்கமா இருக்குன்னு சொல்லலாம் இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த வெஹிக்கிள் ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஸோ இதோட ஆன் ரோட் காஸ்ட் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 21 lakhs பிளஸ்ங்கிறது வருது. பேஸ் வேரியன்ட் பாத்தீங்கன்னா LXi வேரியன்டா வருது. LXiயோட ஸ்டார்டிங் பிரைஸ் 10.35 lakhs நான் சொல்லியிருப்பேன். ஆன் ரோட் காஸ்ட் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 13-13.25 அந்த ரேஞ்ச் வரும். பேஸ் வேரியன்ட்ல பாத்தீங்கன்னா நமக்கு ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் சீட் வராது, பிக்சட் சீட்டா இருக்கும். VXiல இருந்து ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துட்றாங்க. LXiல மட்டும் இல்லாம இருந்துச்சு. ஸோ
நீங்க LX எடுக்கிறீங்கன்னா மட்டும் உங்களுக்கு வந்துட்டு அந்த போனட் விசிபிலிட்டி எப்படி இருக்குங்கிறது அதுல ஒரு இதுதான். பட் VXIல இருந்தே உங்களுக்கு போனட் விசிபிலிட்டி நல்லாவே இருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க எந்த ஹைட்ல இருந்தாலும் ஈஸியா அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். பாத்தீங்கன்னா ஸ்பீட் பிரேக்கர், பிரேக்கிங் நல்லா எவிடென்ட்டா இருக்குங்க. ஸோ வண்டி எடுத்து கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர்ஸ் நான் டிரைவ் பண்ணிட்டேன். ஸோ இந்த ரேஞ்சஸ்ல பிரேக்கிங், வீவிங் ஆங்கிள் எல்லாமே நமக்கு நல்லா இருக்கு. ஸோ பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மாருதியோட அந்த 1.5 லிட்டர் இன்ஜின் நம்ம இது ஆல்ரெடி நிறைய வெஹிக்கிள்ஸை பார்த்துருக்கோம். ப்ரீஸா ஆகட்டும், எர்டிகா ஆகட்டும், இல்ல கிராண்ட் விட்டாரா, இந்த மாதிரி நிறைய வெஹிக்கிள் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ மேக்ஸிமம் 103 PS ஆஃப் பவரும் 139 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. அதனால இன்ஜினும் ரொம்பவே நல்ல ரியலபிளான ஒரு இன்ஜின். நம்ம மைலேஜ் வைஸ்மே பார்த்தாலும் இந்த ஸ்மார்ட் ஹைப்ரிட்லாம் கொடுத்துருக்கோம், நல்ல ஒரு மைலேஜ் தான். மைலேஜோட நம்பர்ஸை பத்தி நான் உங்களுக்கு பின்னாடி சொல்றேன். இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ்ல நம்ம குறை சொல்ல முடியாது, நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். பட் அந்த இன்ஜின் இந்த விக்டோரிஸ்ல எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது அண்ட் டிரைவிங் எக்கனாமிஸ் எப்படி இருக்கு, ஸோ இந்த விக்டோரிஸ் ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குங்கிறதா இதோட மெயின் ஆப்ஜெக்டிவே, இந்த டெஸ்ட் ட்ரைவோட மெயின் ஆப்ஜெக்டிவே. ஸோ அதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30-40 கிலோமீட்டர் தக்க இந்த வெஹிக்கிள் நான் ஓட்டி தான் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எல்லா வகையிலுமே எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இந்த வெஹிக்கிள் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னா மாருதி ஃபர்ஸ்ட் டைம் அடாஸ் எல்லாமே இந்த வெஹிக்கிள் தான் நமக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. மாருதியிலேயே அதிக ஃபீச்சர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு காரும் பாத்தீங்கன்னா இந்த விக்டோரிஸ் தான் நமக்கு. ஸோ அதனால எந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்க தாங்க சொல்றேன். ஸ்டேரிங்குமே நல்லா லைட் ஸ்டேரிங்கா இருக்கு, ஒரு நியூ ஸ்டேரிங்குமே வேற. ஸோ இது வரைக்கும் நம்ம மாருதியில பார்க்காத ஒரு ஸ்டேரிங் செட்டப். ஸோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வரக்கூடிய ஃபேஸ் லிஃப்டர் வெர்ஷன் நெக்ஸ்ட் இயர்ல இருந்து எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா மாருதியில இந்த ஸ்டேரிங் செட்டப் அவங்க யூஸ் பண்ணலாம் நிறையவே. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் கொடுத்துருக்கும் போது இந்த லோகோ மறைச்சிட்டு பாக்குறோம் அப்படிங்கும்போது ரொம்ப ஒரு ப்ரீமியமான கார்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேரிங் செட்டப் மாதிரியான ஒரு ஃபீல் வந்து நம்ம கொடுக்குது. நல்லாவே இருக்கு ஸ்டேரிங் வந்து, ஸ்டேரிங்கோட ஃபீல் பாக்குறதுக்கும் சரி ஓட்டுறதுக்கும் சரி நமக்கு நல்லாவே இருக்கு யூஸ் பண்றதுக்குலாம். சஸ்பென்ஷன் செட்டப் கேட்பீங்க. ஸோ வண்டியோட லுக்கு, அந்த டிரைவிங் எக்கானமிக்ஸ் நல்லாவே இருக்கு. ஸோ இங்க நீங்க பார்க்கலாம், மீடியம் நான் ஈஸியா வளைஞ்சு வந்திருப்பேன். பிரேக்கிங்கும் நல்லாவே இருக்கு. ஸோ பிரேக்கிங், டிரைவிங் எக்கனாமிக்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குங்க. பர்ஃபார்மன்ஸும் போதுமான லெவல்ல கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஸ்பீட் வேணும்னா நீங்க புஷ் பண்ணி எடுக்கலாம், நல்லாவே வரும். இல்ல நீங்க ஒரு 80 to 100ல மெயின்டைன் பண்றீங்க போது உங்களுக்கு ப்ளஷர் ரைடா நல்லாவே இருக்கும். ஸோ இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நம்ம ஓட்டிட்டு இருக்கிறது ஆட்டோமேட்டிக் தான். ஆட்டோமேட்டிக்ல டார்க் கன்வெர்ட்டர் தான் கொடுக்குறாங்க. ஸோ மாருதி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1.5 லிட்டர் இருக்கக்கூடிய எல்லா வெஹிக்கிளுமே டார்க் கன்வெர்ட்டர் கொடுக்குறாங்க. ஸோ டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம் நல்லாவே இருக்குங்க நமக்கு. ஸோ அந்த சேஞ்ச் ஓவர்லயுமே லேகுங்கிறது இல்ல, நல்லா இருக்கு. ஹைவேஸ்ல ஓட்டுறதுக்குலாம் ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். அண்ட் இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் சிட்டிங் போர்ஷன் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுமே நல்லா கம்ஃபர்டபுளான ஒரு சிட்டிங் போர்ஷனா இருக்கு. உட்காந்து ஓட்டுறதுக்கு நல்லாவே இருக்கு. சஸ்பென்ஷன் செட்டப்பும் நமக்கு நல்லா இருக்கு. பட் என்ன ஒரு விஷயம் நான் நோட்டீஸ் பண்ணது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஹைவேஸ்ல ஃபாஸ்டா போறீங்க போது எல்லாமே கொஞ்சம் டயர் நாய்ஸஸ் உள்ளுக்குள்ள வருது. ஸோ NVH லெவல் இனிமே கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கலாம் அப்படின்னு தோணுது. ஸோ அந்த டயர் நாய்ஸுங்கிறதுலாம் இல்லை எனக்கு இருக்கக்கூடிய ஒரே விஷயமா இருக்கு. மற்றபடி அவுட்டர் நாய்ஸுங்கிறதுலாம் நமக்கு அந்த அளவுக்கு உள்ள வரலங்க. டோர்லாம் நல்லாவே சாலிடான ஒரு டோரா கொடுத்துருக்காங்க. நமக்கு கூட்டும் போதுமே அதை நம்மளால ஃபீல் பண்ண முடியுது. நான் டோர் லாக் பண்ண போலாமே அந்த கச் அப்படிங்கிற ஒரு சவுண்ட் வந்து நமக்கு நல்லாவே ஒரு வண்டிக்குள்ள உட்காந்துருக்க மாதிரி இருக்கு. ஸோ வெஹிக்கிளோட சேஃப்டி ரேட்டிங்கும் பாத்தீங்கன்னா 5 ஸ்டார் சேஃப்டி ரேட்டிங் வாங்கியிருக்கு பாரத் என்கேப்ல. ஸோ அந்த அளவுக்கு வெஹிக்கிள் வந்து நமக்கு ஸ்ட்ரக்சரல் வைஸ் நல்லாவே ரிஜிடிட்டியா கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க இப்ப பார்க்கலாம், இந்த இடத்துல கூட மேம்பாலம் ஏறும் போது ஆக்சிடென்ட் ஆடுக்குறேன். ஸோ அந்த ரெவ் சவுண்டு பிளஸ் அந்த டயர் நாய்ஸ் கொஞ்சம் நமக்கு உள்ளுக்குள்ள வருது. அந்த NVHல மட்டும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்காங்க. இன்னும் ஏதாச்சும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து இம்ப்ரூவ் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னுமே ரொம்ப சைலண்டான ஒரு வண்டியா அது இருந்திருக்கும். மற்றபடி சஸ்பென்ஷன், பிரேக்கிங், இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ், ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் இதுல எல்லாத்துலயுமே எந்த வகையிலுமே குறைவு இல்லாம பண்ணியிருக்காங்க. ஸோ மைலேஜுமே இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ நம்பர் வைஸ் மைலேஜ்லயும் பாத்தீங்கன்னா எந்த வகையிலுமே குறைவு இல்லை. எல்லாமே பெட்ரோல் ஆகட்டும், இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் பெட்ரோல் இருக்கு, CNG இருக்கு, பெட்ரோல் பிளஸ் எலக்ட்ரிக், அதாவது ஃபுல் ஹைபிரிட்மே இந்த மாடல் நம்ம கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாருமே இருக்கும் போது மைலேஜ் எல்லாத்துலயுமே 20+ தாங்க. கிட்டத்தட்ட 21.7 நினைக்கிறேன். அந்த ரேஞ்ச் வரைக்கும் பெட்ரோல் நார்மல் ஸ்மார்ட் ஹைபிரிட்ல மட்டுமே அவங்க கிளைம் பண்றாங்க. CNG போறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்துட்டு 25+, 26 நம்ம அந்த ரேஞ்ச் வரைக்கும் கிளைம் பண்றாங்க. ECVT இருக்கு. ஸோ நீங்க ஃபுல் ஹைபிரிட் மாடல்லாம் போறீங்க போது கிட்டத்தட்ட 27.8 அந்த ரேஞ்ச் வரைக்கும் உங்களுக்கு மைலேஜ்ங்கிறது ஹையஸ்டா கிளைம் பண்றாங்க. அப்படிங்கிறது மைலேஜ் அதிகமாவே கொடுக்குது இந்த வெஹிக்கிள். ஸோ நீங்க பெட்ரோல் வெர்சஸ் CNG கால்குலேட் பண்றீங்க அப்படிங்கும் போது பெட்ரோல் வந்து நமக்கு 22 டக்குனு வருது, CNG 26 தாங்கும் போது இன்னும் 4 தானே டிஃபரன்ஸ் அப்படின்னு யோசிக்க முடியாது. ஏன்னா CNGயோட காஸ்ட் கம்மி. அப்படிங்கும் போது 100 ரூபாய்க்கு நம்ம பெட்ரோல் போடுறோம், நமக்கு ஒரு 20+ கிடைக்குதுன்னா அதே 100 ரூபாய்க்கு CNGல போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்சிமமா ஒரு 27+ அந்த ரேஞ்ச் வரைக்கும் இந்த வெஹிக்கிள் தாராளமா கொடுக்கும். கிட்டத்தட்ட ஒரு 7 to 8 கிலோமீட்டர் அதிகம் கொடுக்கக்கூடிய ஒரு கார் தான் இது.
ஸ்பீட் பிரேக்கருமே ஆல்ரெடி நம்ம ஹைவேஸ்லேயே செக் பண்ணி பார்த்தோம். ஸோ இங்கே ஒன்று வருது, நான் உங்களுக்கு மாண்டேஜஸ்மே ஆட் பண்ணுறேன். அண்ட் உங்களுக்கு கன்வென்ஸ் பார்த்தீங்கன்னா இல்லை 360 டிகிரி கேமராவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஹெட்அப் டிஸ்பிளேமே இதில் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே நீங்கள் பார்க்கலாம். ஸோ நீங்கள் உங்களுக்கு மேலே எந்திரிக்குது பார்த்தீங்களா. ஸோ 360 டிகிரி கேமராமே உங்களுக்கு நான் வீவிங் காமிக்கிறேன், இங்கே பார்க்கலாம் நீங்கள். ஸோ சைடு உங்களுக்கு 2 சைடுமே எப்படிங்கிறது இதில் வந்துருக்கு. ஸோ வண்டியோட ஓவரால் பார்க்கணுன்னாலுமே நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இந்த இதில் நீங்கள் பார்த்துருக்கலாம், நம்ம பாலை ஏறும்போது லேன் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் நமக்கு ஆட்டோமேட்டிக்காகவே ஆகுதுங்க. வந்துட்டு லைன் டிபார்ச்சர் நல்லாவே எவிடென்ட் ஆகுது. அந்த அளவுக்கு வண்டியை சுற்றி நிறைய சென்சார்ஸ் அண்ட் 360 கேமரா எல்லாமே நம்ம கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வெஹிக்கிளில் பிடிச்சது இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் வந்து நல்ல ஒரு லைட் ஸ்டேரிங்காக இருக்கு. ஸோ நம்ம ஆக்சிடென்ட் கொடுக்க வண்டி ஆன் பண்ணோன்னா அதுக்கேற்ற மாதிரி டைட் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் ஆகுது. ஸோ மோட்டர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொடுத்துருக்காங்க. டிசைனிங் ரொம்பவே எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுவேங்க. ஸோ ரியர் டோர் ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வைடான டோரிங்க, கிட்டத்தட்ட 80% ஓப்பனிங் ஆகுது. இன்க்ரெஸ்ட் ஸ்ட்ரெயிட்டா வந்து உட்கார முடியுதுங்க. ஸோ மிட் சைஸ் எஸ்யூவி அதுக்கேற்ற லெவல்ல நல்லாவே இருக்கு. ஸ்ட்ரெயிட்டா உட்கார முடியும், பெரியவங்களா இருந்தாலுமே ஸ்ட்ரெயிட்டா உட்காந்து இது பண்ண முடியும். பட் இதுல கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியும், காலை கொஞ்சம் தூக்கி வைக்கிற மாதிரி இருக்கும். பட் கம்ஃபர்டபுளா அவங்களால உட்கார முடியுங்க. டோர் பேடிங்ஸை பொறுத்த வரைக்கும் சேம் ஏன்னா பிளாக் ஃபினிஷ்ல வந்துருது. சில்வர் கலர் டோர் ஓப்பனர்ஸ், ஒரு பவர் விண்டோ ஸ்விட்சஸ், மானிட்டர், பாட்டில் ஹோல்டர், இன்ஃபினிட்டி ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே நமக்கு அதே மாதிரி தான் கொண்டு போயிருக்காங்க. ஸோ மெயினான விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா இதுல தாங்க. ஸோ சீட் கம்ஃபர்ட்டை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கு. ஓகேங்களா, நல்ல குஷனிங் ஓகேவா இருக்கு. ஹெட்ரஸ் சப்போர்ட்லாம் நமக்கு நல்லாவே இருக்கு. ஹெட் ரூமும் நமக்கு ஓகே, ரொம்ப இடிக்கணும் இல்லை. என்னோட ஹைட் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 6 ஃபீட்னே வச்சுக்கோங்க. என் லெவலுக்கே நல்லா இருக்கு. 5'11" இருப்பேன். ஸோ 6 ஃபீட்னு வச்சாலுமே நல்லா தான் இருக்கு. ரொம்ப இடிக்குதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஹெட்ரஸ்ட் பாத்தீங்கன்னா 3 ஹெட்ரஸ்ட், 3 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரஸ் கொடுத்துருக்காங்க ரியர் பேசஞ்சருக்கு. அதனால 3 பேர் நல்லா கம்ஃபர்டபுளா போக முடியும். ஃப்ரண்ட்லயும் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரஸ் தான். ஸோ நான் அப்படியே உங்களுக்கு இங்கிட்டு போய் காமிக்கிறேன். ஸோ சென்டர்ல வந்து ஒரு ஹம்ப் இருக்குங்க. ஸோ சென்டர் ஹம்ப் இருக்கு. ஸோ அதனால இங்க ஒரு குழந்தைங்கலாம் உட்காந்தாங்கன்னா கம்ஃபர்டபுளா உட்காருவாங்க. பெரியவங்க உட்காடுறாங்கும் போது கொஞ்சம் அவங்களுக்கு டிஸ்கம்ஃபர்டா இருக்கும். நான் ஏசியோட இதுவுமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் இந்த பின்னாடி வந்திருக்கவங்க சின்னவங்க உட்காந்தாங்கன்னா கம்ஃபர்டபுளா உட்காருவாங்க. மற்றபடி இல்ல நீங்க ஒரு பிசினஸ் கிளாஸ் ப்ரொஃபைல் பீப்புள்லாம் இருக்கீங்கும் போது உங்களுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு வெஹிக்கிள் வேணும் அப்படின்னா நீங்க தாராளமா போலாம். ஏன்னா லுக் வைஸ் பார்க்கும்போது இது எனக்கு வந்து இந்த ஓல்டேஜ் லேண்ட் ரோவர் தான் இந்த மாதிரி ரிசம்பிள்ஸ் பண்ணுதுன்னு சொல்றேன். அது மட்டும் இல்லாம இப்போ வரக்கூடிய ரேஞ்ச் ரோவர்ல எல்லாமே பார்த்தாலுமே அந்த சி பேனல்ஸ் ஃபுல்லாவே, அந்த குவார்டர் பேனல்ஸ் ஃபுல்லாவே அந்த ஒரு டிசைன் செட்டப்ல தான் எடுத்துட்டு போயிருப்பாங்க. அந்த மாதிரியே இது நம்ம கொண்டு போயிருக்காங்க. இது ஒரு மாருதியோட ஒரு ரேஞ்ச் ரோவர் கூட நான் சொல்றேன். ரொம்ப பில்டப் பண்ணணும்னு சொல்லுங்க. ஏன்னா மாருதி அந்த அளவுக்கு இனிஷியேட்டிவ் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ அதனால நான் உங்களுக்கு கொஞ்சம் என்கரேஜ் பண்றேங்கிற மாதிரி சொல்லாமே அந்த மாதிரி நல்லாவே பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஹேண்டில்ஸ் வந்துருது. ஸோ ஹூக்ஸ் கொடுத்துருக்காங்க. பிளஸ் ரீடிங் லேம்ப் சைட்ல வந்துரு. ஸோ இந்த வெஹிக்கிள் வந்து ஒரு ஃபுல் பேனோராமிக் சன்ரூஃபா கொடுத்துருக்கோம். நமக்கு ரீடிங் லேம்ப்ஸ் வந்து சைட்ல கொடுத்துருக்காங்க. அதுவுமே ஹாலஜன் செட்டப்ல தாங்க இருக்கு. ஸோ ஹாலஜன் செட்டப் நான் தான் சொல்றேன். ஸோ நைட் டைம்லலாம் நீங்க போறீங்கும் போது போட்டீங்கன்னா அந்த அளவுக்கு விஷன்ல டிஸ்கம்ஃபர்ட் இருக்காதுன்னு சொல்லலாம். பட் இன்னுமே மற்ற பிராண்ட்ஸ் எல்லாமே எல்இடியில போயிட்டாங்க. அப்படி இருக்கும்போது மாருதி இன்னுமே அதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க ஹாலஜன். ஸோ இதுவுமே அவங்க மாத்தினாங்கன்னா இன்னுமே கொஞ்சம் ப்ரீமியம்னஸா அவங்க வெஹிக்கிள் மாறும்னு சொல்லலாம். அண்ட் டிரைவர் அண்ட் கோ டிரைவர் சீட்டுக்கு பாத்தீங்கன்னா மேகசின் ஹோல்டர் எல்லாமே நமக்கு வந்துருது. ரியர் ஏசி வென்ட்ஸ் அதுக்கான ஆன் ஆஃப் ஸ்விட்சிங் இருக்கு. 2 சி டைப் வந்துருது. இங்க வந்து உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுலவே பார்த்தா இந்த சில்வர் கலர் ஃபினிஷ் எல்லாமே நம்ம கொடுத்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ சீட்டு நல்லா இருக்குங்க. ஸோ ஒயிட்ல கொண்டு போயிருக்காங்க. அழுக்காகுது கொஞ்சம். ஸோ அது மட்டும் தான் இதுல ஒரு இதா இருக்கு. மற்றபடி லுக் வைஸ் ப்ரீமியம்னஸா நல்லாவே இருக்கு. அண்ட் ஃபீச்சர்ஸ் ரோடுன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசிஸ், பேஸ் வேரியன்ட்ல இருந்து ப்ரொஜெக்ட் ஹெட்லாம்ப்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே எல்எக்ஸி வேரியன்ட்ல இருந்தே கொடுக்குறாங்க. அது ஏற்ற மாதிரியே சேஃப்டி ஃபீச்சர்ஸும். சேஃப்டி ஃபீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா 6 ஏர் பேக்ஸ்ங்கிறது ஸ்டாண்டர்டா இந்த வேரியன்ட்ல வந்துருதுங்க. இந்த வெஹிக்கிள்ல வந்துருது. அது மட்டும் இல்லாம ஏபிஎஸ், இபிடி, டிராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல் கண்ட்ரோல், ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே நமக்கு சேஃப்டி வைஸ் பேஸ் வேரியன்ட்ல இருந்தே போற மாதிரி இவங்க கொடுத்துருக்காங்க. டாப் வேரியன்ட்லாம் நீங்க போறீங்கும் போது க்ரூஸ் கண்ட்ரோல், டயர் பிரஷர் மானிட்டரிங் சிஸ்டம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நமக்கு அடிஷனலா வருது. நம்ம டிரைவிங்லயே பார்த்துருப்போங்க. வண்டி வந்து பெரிய ஒரு ஃப்ரண்ட் போனட்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி நல்லாவே ஸ்பேஸா இருக்கு போனட்டோட ஹூடு. ஸோ இன்ஜினோட ஸ்பெக் எல்லாமே நமக்கு 1500 சிசி 103 பிஎஸும் 139 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது தான். ஸோ சென்ட்ரா வந்து இன்ஜின் இருக்கு. சுத்தி நிறைய ஸ்பேஸ் இருக்கு. அடிலையும் பாத்தீங்கன்னா கவர்டா கொடுத்துருக்காங்க, இன்சுலேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால எலியெல்லாம் உள்ள போகாத அளவுக்கு நல்லாவே பேக்கடா கொடுத்துருக்காங்க. இன்ஜின் ரூமை பொறுத்த வரைக்கும் நல்லாவே ஸ்பேஷியஸா இருக்கு. மேலேயுமே இன்சுலேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ பேடிங்ஸ் வந்து நிறையவே பண்ணியிருக்காங்க. உள்ள வந்து நாய்ஸ் வராத அளவுக்கு.
வண்டி இன்ஜினே வந்து சைலண்டான இன்ஜின் தான். பட் ஆன் ரோட் போகும்போது நம்ம ஓவர் ஆக்சிலேஷன் வரக்கூடிய சவுண்டும் டயர் நாய்ஸும் லைட்டா உள்ள கேக்குதுன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதை எந்த அளவுக்கு கம்மி பண்ணணுமோ அதுக்கான ஒர்க் வந்து இங்க நடந்திருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. பட் அண்ட் இந்த வெஹிக்கிள்ல பாத்தீங்கன்னா நமக்கு 3 இன்ஜின் ஆப்ஷன் சொல்லலாங்க. ஸோ பெட்ரோல் தான். ஸோ பேசிக் மாடல் பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் ஹைபிரிட். ஸோ இந்த பெட்ரோல் மட்டும் வருது. இதுலயே பாத்தீங்கன்னா சிஎன்ஜி வேரியன்ட் கொடுக்குறாங்க. சிஎன்ஜி வேரியன்ட் பாத்தீங்கன்னா இதுல இருந்து ஒரு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 90 ஹார்ஸ் பவரும் 121 Nm ஆஃப் டார்க்கும் தக்கன ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி அது இருக்கும். அண்ட் இன்னொரு பாத்தீங்கன்னா டாப் வேரியன்ட் ஃபுல்லி ஹைபிரிட். ஸோ அது பாத்தீங்கன்னா பேட்டரி பிளஸ் இன்ஜின் பெட்ரோல் நமக்கு ரெண்டுமே வர மாதிரி இருக்கு. அது பாத்தீங்கன்னா சிசி வைஸ் கொஞ்சம் கூட. இது வந்து 1462 நினைக்கிறேன். அது 1490 சிசி அந்த ரேஞ்சில் வரும். ரெண்டுமே 1.5 லிட்டர் தான். பட் டிஃபரன்ஸுங்கிறது வருது. ஸோ அது கம்ப்ளீட்டா நமக்கு ஆட்டோமேட்டிக் தான். அதுல பாத்தீங்கன்னா இசிவிடியா நமக்கு ஒரு சிவிடி டிரான்ஸ்மிஷனோட நமக்கு வருது. ஸோ இதுல இந்த ஸ்மார்ட் ஹைபிரிட்ல பாத்தீங்கன்னா நமக்கு டார்க் கன்வெர்ட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 டிரான்ஸ்மிஷன் மேனுவல் அண்ட் ஆட்டோமேட்டிக்ல வந்து டார்க் கன்வெர்ட்டரா வருது. சிஎன்ஜி போனீங்கன்னா மேனுவல் மட்டும்தான். ஹைபிரிட் ஃபுல்லி ஹைபிரிட் வந்து இசிவிடியா நமக்கு வருதுங்க. ஸோ ஓவரால் ஃபைனல் வேர்ட்ஸ் பாத்தீங்கன்னா இது நாள் வரைக்கும் நம்ம இந்த இன்ஜின் வந்து ஆல்ரெடி நம்ம ஓட்டி இருக்கோம். கிரானைட் அது எல்லாமே இருக்கு. ஸோ இதெல்லாமே வச்சு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு பார்க்கும்போது இந்த மாடலே வந்து 1.5 லிட்டர் இன்ஜினாவே இருந்தாலும் சிட்டிக்குள்ள ஒரு 15-16 வரைக்கும் உங்களால எடுக்க முடியுங்க. மேனுவல்லே நான் சொல்றேன் மைலேஜ் தாராளமா கொடுக்கும். ஹைவேஸ் எல்லாம் புரியும் போது உங்களுக்கு 18+ அப்படிங்கிறது சாலிடா கொடுக்கும். ஸோ 17-18 குறையாம ஓவராலா மைலேஜ்ங்கிறது இந்த வெஹிக்கிள்ல இந்த நார்மலா இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஹைபிரிட்லேயே நம்மளால எடுக்க முடியும். நீங்க சிஎன்ஜி அண்ட் இசிவிட்லாம் போகும்போது அதோட அதிகமாக தான் நமக்கு வரும். ஸோ இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு இந்த வெஹிக்கிள் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒர்த்துன்னு தாங்க நான் சொல்றேன். மாருதியில இருந்து வரக்கூடிய ஒரு வெஹிக்கிள். ஸோ மாருதினால நமக்கு தெரியும் சர்வீஸ் எக்ஸ்பென்ஸுங்கிறது ஜாஸ்தி. ஸோ அந்த அளவுக்கு சர்வீஸ் நெட்வொர்க் இருக்கு. அதனால நல்லாவே சர்வீஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம மற்ற பிராண்ட்ஸ்லாம் இருந்தக்கூடிய ஃபீச்சர்ஸ்லாம் வந்து மாருதியில இல்லை நம்ம சொல்லிட்டு இருந்தோம். அது எல்லாமே இப்போ மாருதி கொடுத்துருக்காங்க. அதுவும் அரினால வந்து இந்த வெஹிக்கிள் லான்ச் பண்ணியிருக்கிறது இன்னுமே ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்றேன். ஏன்னா இதுல நமக்கு ஆல்டோ இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ் எல்லாமே இருக்கு. அந்த பேஸ் வேரியன்ட் எல்லாமே இருக்கு. ஸோ அவங்களாம் வந்து பாக்குறவங்க அவங்களுக்கு ஒரு அப்கிரேடுங்கும் போது இந்த வெஹிக்கிள் தாராளமா அவங்க அரினா ஷோரூம்லயே கூட பார்த்து எடுத்துக்க முடியும். அந்த வெஹிக்கிள் இதை ஒரு நல்ல மூவ்னு சொல்லுவேன். மாருதியோட ஒரு நல்ல மூவ்னே நான் சொல்லுவேன். ஸோ டிசைனிங் எலமெண்ட்ஸ் வைஸ் பார்த்தாலுமே நல்லாவே தான் பண்ணியிருக்காங்க. ஸ்பேஷியஸ் வைஸும் நல்லாவே இருக்குங்க. ஸோ இந்த ஒரு 20 lakhs பட்ஜெட்ல அண்ட் இதோட காம்படிட்டர்ஸ் பார்க்கும்போது நமக்கு கிரீட்டா, செல்டோஸ், வோல்க்ஸ்வாகன் எல்லாமே டைகன், குஷாக் இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ் எல்லாமே இருக்கு. பட் இது எல்லாத்துக்கும் நல்லாவே ஒரு காம்படிட் கொடுக்குற வகையில தான் இந்த வெஹிக்கிளுமே மாருதி வந்து டிசைன் பண்ணி லான்ச் பண்ணிருக்காங்கன்னு சொல்லுவேன். ஸோ ஆல்ரெடி பாத்தீங்கன்னா மாருதி வந்து இந்த செக்மெண்ட்ல கிராண்ட் விட்டாரா வச்சு நல்லாவே ஒரு சேல்ஸ் காமிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு ஈக்குவலா இந்த விக்டோரியஸுமே அவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுதான் இந்த மாருதி விக்டோரியஸோட என்னோட ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் டிரைவ் ரிவ்யூ, ஒரு ஃபுல் கருத்துன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. அண்ட் இதோட வேரியன்ஸ் எல்லாமே நான் அடுத்தடுத்து உங்களுக்கு கொண்டு வரேன். அதெல்லாம் பார்க்கறது மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். நன்றி.